இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் கொலோசையர் 2:19. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். மாயமான தாழ்மைனா வெளியில் ரொம்ப பணிவாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருதயத்தில் பெருமை குணம் உடையவர்களாக இருப்பாங்க. அதாவது உண்மையான தாழ்மை தேவனை நம்பும், ஆனால் மாயமான தாழ்மை மனிதனை பெருமைப்படுத்த செய்யுது. அடுத்து தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை அப்படின்னா, அந்த காலத்தில் சில பேர் தேவனை நேராக பார்க்க முடியாது, தேவதூதர்கள் மூலியமாக தான் தேவனை அடைய முடியும். அதனால் தேவதூதர்களையும் ஆராதிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் ஆராதனை தேவன் ஒருவருக்கு மட்டும்தான், தேவதூதர்களுக்கு இல்லை. தேவனுடைய சேனைகள் தான் தேவதூதர்கள். அடுத்து காணாதவைகளிலே துணிவாய் நுழைவது, அதாவது தேவன் வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன்னு சொல்கிறது. நான் பரலோக தரிசனம் பார்த்தேன், ரகசிய வெளிப்பாடு கிடச்சிச்சின்னு சொல்கிறது. அடுத்து மாம்ச சிந்தை, அதாவது தன் பெருமை, நம்மளை நாமளே உயர்வாக பார்க்குறது, மற்றவங்கள இழிவாக பார்க்குறது. அடுத்து பந்தய பொருளை இழந்து போகும்படி வஞ்சிக்காதீருங்கள் அப்படின்றாங்க. அப்படின்னா ரட்சிப்பு, கிருபை, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம் இதை பொய் போதனையினால் இழந்து போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மனுஷரோட சிந்தனை வழி எதையும் மாற்றாமல் நடக்காமல் தேவனுடைய கட்டளையின்படியும் அறிவுரையின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் நடக்கணும். ஆமேன்.